அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கஞ்சி வகை செய்து காட்ட போகிறேன். அதிலே ஒன்று வந்து அடுப்பில் வையாதது, மற்ற அடுப்பில் வச்சு செய்து காட்டுறது. ஏனென்று சொன்னால் ஒன்று நான் உண்மையாக இப்போ டயபிட்டிஸ் உள்ளாக்கள் கூடாது எடுக்கலாம். அடுத்தது சாதாரணமாக எல்லா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரை அதை குடிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு இலகுவான முறைன்றபடியாக 2 செய்து காட்டுறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் கவுனி அரிசி, அடுத்தது பச்சை பயிறு, அடுத்தது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேசிக்காய், அடுத்தது நீட்டு பூசணிக்காய், உப்பு, அடுத்தது யோகட், தேங்காய் பால். சரி, இங்கே பாருங்க, இந்த கவுனி அரிசியை நான் இப்படி அவிச்சு நல்ல மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல கொஞ்சம் ஆளை தண்ணி விட்டு அவிக்க வேணும். அப்போ தான் அந்த பூத்த மாதிரி இருக்க வேணும். அப்போ தான் அந்த கஞ்சிக்கு டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த பச்சை பயிரையும் நாங்கள் கொஞ்சம் முதல் நாள் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் மசிய அவிய வைக்க வேணும். பாருங்க, அவிச்சதை கொஞ்சம் உப்பும் போட்டு அவிய வைக்க வேணும். இங்கே பாருங்க, பயிறு அவிச்சிருக்குது. அளவான தண்ணியை விட்டு அப்படி அவிச்சேன் நான். என்று சொன்ன பிறகு நாங்கள் பால் அதுகள் விடைக்க சேர்த்து செய்யலாம்னு. அதோட இந்த இப்படி அவிச்ச இந்த பயிரோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த அவிச்ச கவுனி அரிசியையும் இதோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் கொஞ்சம் ரைஸுக்கு அப்படி உப்பு போட மாட்டோம் தானே. அப்போ நாங்கள் உப்பையும் ஒரு கொஞ்சம் நான் ஏற்கனவே போட்டபடியாக இதில் நாங்கள் ஒரு கொஞ்சம் உப்பு இப்படி போடுவோம். போட்டுட்டு அடுத்து என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த தேங்காய் பாலை இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்க, தேங்காய் பாலை நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் சுடுதண்ணியே நாங்கள் சேர்க்க போகிறோம். சரி, இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் அந்த சேர்த்த கவுனி அரிசியும் அவிச்ச பயரும் உப்பும் போட்டு செய்துட்டோம். அப்போ இதோட நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுடுதண்ணியாக சேர்க்க வேணும். சுடுதண்ணியாக சேர்த்து பாலும் சேர்த்துட்டோம். தேவை பாலை நாங்கள் எங்களுக்கு அளவாக விடலாம். சரி, இங்கே பாருங்க, கவுனி அரிசி கஞ்சி காய்ச்சியாச்சு. இப்போ நல்ல சாதுவான கொதி எழும்பி இப்படி பாலெல்லாம் வந்தோடனே பாருங்கள் இப்படி இருக்குது. சரியா, நாங்கள் அந்த கஞ்சியாக இருக்கணும்டே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ இப்படி செய்துட்டோம். இதையே நாங்கள் எடுத்தேனி என்ன செய்வோம்னா ஒரு டிஷ்ஷில் எடுத்து போட்டு நாங்கள் குடிக்கலாம். இப்போ இது நான் ஒன்றும் இனிப்பு ஒன்றும் போடலை. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இனிப்பு போடலாம், இல்லாட்டி சர்க்கரையோ இல்லாட்டி மற்றது பனங்கட்டி அப்படியெல்லாம் மேலே தூவிட்டு அப்புறம் கரைச்சி போட்டு இப்போ இப்படி ஸ்பூனால் நாங்கள் குடிக்கலாம். சரி, இங்கே பாருங்க, இப்போ கவுனி அரிசி கஞ்சி பச்சை பயிரும் போட்டு உப்பு எல்லாம் பால் விட்டு கவுனி அரிசி கஞ்சி இப்போ காய்ச்சியாச்சு. இதை நீங்கள் சுட நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்லது. ஒரு தடிமன் அப்படியான இருக்கிற ஆக்கள் கூடி உங்களுக்கு விரும்பினால் மிளகுத்தூளோ நீங்கள் உரைப்போ ஏதோ மேலே தூவிட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது வந்து இப்போ சின்ன பிள்ளைகளும் இதை எடுக்கலாம். அதுக்காக இதை செய்து காட்டியிருக்கு. அடுத்தது அதே இதில் கவுனி அரிசி, அந்த அவிச்ச கவுனி அரிசியில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கே பாருங்க, இந்த நீட்டு பூசணிக்காய் இது உண்மையாக ஒரு உடலுக்கு மிகவும் சிறந்தது, ஒரு நீர்த்தன்மை வாய்ந்தது. இது உண்மையாக அவிச்சு உப்பு போட்டு அவிச்சே தனியாக சாப்பிடலாம். அப்போ அப்படியான அந்த நீட்டு பூசணிக்காயை நான் என்ன செய்திருக்கிறேன்டா கொஞ்சம் பாலும் விட்டு உப்பும் விட்டு இப்படி சின்னனா வெட்டி அவிய விட்டு வச்சிருக்கிறேன்.
அவிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை உண்மையாக மிக்சியில் மடிக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி சின்ன சின்ன துண்டாக இருக்கணும்னு தான் நான் இப்படி வச்சுருக்கிறேன். இப்படி இது வச்சதோடைய நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லின்னு சொன்னால், இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதை நாங்கள் சிறிதாக இப்படி வெட்டி சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அதோட தயிர் மற்றது தேங்காய் பால் இதையும் சேர்த்துருக்குறோம். இப்படியே சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உண்மையாக அந்த கடைசியாக நாங்கள் என்ன செய்வோம்னா உப்பும் சேர்த்துட்டு தேசி புளியும் விடுறது. இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு, இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் தேவையான அளவு இதுக்கு போடலாம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஏற்ற இதுதான் நான் இது செய்கிறேன். அப்போ நாங்கள் இந்த ரைஸில் கொஞ்சம் குறைவாக போடலாம். இப்படி ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி செய்துட்டு, இப்போ என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால், இந்த பச்சை மிளகாய் இதுகளெல்லாம் இதுக்கு தான் நாங்கள் சேர்த்தது, அதை நாங்கள் இதுக்குள்ளே சேர்ப்போம். ரைட், இப்படி சேர்த்துட்டு உண்மையாக இது ஒரு நல்ல அடுப்பில் வையாமல் இது நாங்கள் பழைய சோறையும் வச்சு இப்படி செய்யலாம். ஆனால் இந்த கவுனி அரிசியும் வந்து உண்மையாக கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிறபடியாக புரோட்டீன் மற்ற சத்துகள் நார்ச்சத்து எல்லாம் கூடினபடியாக நான் சேம் டைம் நான் இந்த இதையும் உங்களுக்கு செய்து காட்டணுமென்று நான் எடுத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு நாங்கள் சேர்ப்போம். இதையும் சேர்த்துட்டு அப்புறம் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் தேசி புளியை நாங்கள் இப்படி விடுவோம். நிறைய விடக்கூடாது, விட்டு இது நாங்கள் உண்மையாக ஒரு கோயிலில் கூடி இது செய்கிற முன்னோர்கள் கோயிலில் வந்து ஒரு நீட் சோறுன்னு சொல்லுவினேன். நீங்கள் யாருன்னு அந்த உங்களோட தாத்தா பாட்டியாக்களை கேட்டு பாருங்க, நீட் சோறுன்னு சொல்லுவினோம். அது கோயில் அந்த காலத்திலேயே பாருங்க இதுகளெல்லாம் ஒரு உடலுக்கு சிறந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறேன். இப்போ நான் சில நேரம் நீங்கள் இதை பழைய சோறுலும் போட்டு இந்த மெதடில் செய்யலாம். ஆனால் நான் பார்த்தேன் 2 விதமாயும் உங்களுக்கு செய்தால் ஒரு பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை தண்ணியை சேர்க்கலாம். சரி, அப்போ 2 வகையான கஞ்சி செய்திருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் உரைப்பு இருக்கும், இது உரைப்பு இல்லாதது. ஆனால் 2லும் சேம் சத்துகள். ஆனால் இந்த இதில் வந்து கூட புரதச்சத்து இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த பாசிப்பயிறு பச்சை பயிறு சேர்த்தபடியாக. அப்போ இது அநேகமாக இவ்வளவும் கிராமத்திலே எடுக்கக்கூடிய ஒரு பொருள்கள் தான். இப்போ சில கவுனி அரிசி இல்லாட்டி நாங்கள் தவிடு நீக்காமல் அந்த தவிட்டு அரிசியை எடுத்து செய்யலாம். அப்போ இப்படி செய்து சுவைச்சு பாருங்க, மிகவும் நல்லது. இப்போ இதை சூடாக இந்த பால் கஞ்சி வந்து சூடாக நீங்கள் ஊதி குடிக்க வேணும். அப்படி குடித்தா உண்மையாக அது நெஞ்சுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்வார்கள். அப்போ அதே மாதிரி இது நீங்கள் இந்த கவுனி அரிசியில் அடுப்பில் வையாமல் தயிர் எல்லாம் செய்த இது சுவைத்து பாருங்கோ, செய்து பாருங்கோ, கமெண்ட்ஸ் போடுங்கோ. என்னுடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதை விட இன்னும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை போடுங்கோ. அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.